வாக்குச்சாவடிக்குள் புகுந்த திமுகவினர் வாக்கு பெட்டிகளை திருடி சென்றதால் வெடித்த பரபரப்பு. தமிழக காவல்துறை ஏறக்கட்டவிட்டு துணை ராணுவத்தை களமிறக்கிய அர்ச்சனா பட்நாயக். 3 அடுக்கு பாதுகாப்பினால் அலரும் திமுக. வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் திமுக எந்த ஒரு காலத்திலும் நேர்மையான முறையில் தேர்தலை சந்தித்ததில்லை. அதோடு தாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் நேர்மையான முறையில் ஆட்சி நடத்த மாட்டார்கள். லஞ்சம், ஊழல் என்று மக்கள் விரோத ஆட்சியை நடத்துவார்கள். அதனால்தான் கடந்த காலங்களில் கருணாநிதியை தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணித்து வந்தார்கள். அவரைத் தொடர்ந்து திமுகவை கைப்பற்றியுள்ள அவரது மகன் மு.க. ஸ்டாலின் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலிலும் நிறைவேற்றவே முடியாத வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்துவிட்டு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி முதலமைச்சரானார். அதேபோல்தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலும் வாக்குறுதிகளை வாரி வழங்கியுள்ளார். என்றாலும் கடந்த முறை அவர் ஏமாற்றிவிட்டதால் இந்த முறை திமுக கொடுத்த வாக்குறுதிகளை பெரிதாக தமிழ்நாட்டு மக்கள் நம்பவில்லை. இப்படிதான் தேர்தலுக்கு முன்பு சொல்வார், ஆட்சிக்கு வந்த பிறகு அதை மறந்து விடுவார் என்று மு.க. ஸ்டாலின் சொன்ன வாக்குறுதிகளை காதில் வாங்காமல் காற்றில் பறக்க விட்டுள்ளார்கள். அதோடு இந்த தேர்தலில் விஜயும் தேர்தல் களத்துக்குள் வந்திருப்பதோடு திமுகவின் வாக்கு வங்கிக்கு குறிவைப்பதால் கடந்த 5 ஆண்டுகளில் தாங்கள் அடித்த மொத்த ஊழல் பணத்தையும் இந்த முறை ஓட்டுக்காக திமுகவினர் தமிழக மக்களுக்கு வீடு வீடாக சென்று கொடுத்துள்ளார்கள். அதோடு இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக வலுவான கூட்டணி என்பதோடு விஜயும் புதிய கட்சி தொடங்கி திமுகவின் ஓட்டுகளை பிரிப்பதால் நேர்மையான முறையில் தேர்தலை சந்தித்தால் கண்டிப்பாக நம்மால் வெற்றி பெற முடியாது என்பதை புரிந்து கொண்டு வாக்குச்சாவடி தொடங்கி மே 4ஆம் தேதி ஓட்டுகளை எண்ணுவது வரை முடிந்தவரை குளறுபடிகள் வேலைகளில் ஈடுபடுமாறு திமுகவின் முக்கிய புள்ளிகளுக்கு உத்தரவிட்டுள்ளாராம். அதோடு நேற்றைய தினம் உளவுத்துறையும் திமுகவுக்கு திருப்தியான ரிசல்ட்டை கொடுக்கவில்லை. சபரீசன் பெண் நிறுவனமும் வெற்றி தோல்வியை இப்போதே உறுதிப்பட சொல்ல முடியாத நிலைதான் உள்ளது. திமுக இடத்தில் பணம் வாங்கிக் கொண்டு மற்ற கட்சிகளுக்கு பெருவாரியான மக்கள் ஓட்டு போட்டுள்ளார்கள். அதனால் பணம் கொடுத்து விட்டோம் என்பதற்காக கொடுத்த பணம் எல்லாம் ஓட்டுகளாகிவிடும் என்று சொல்ல முடியாது. அரசியல்வாதிகளை போன்று இப்போது மக்களும் ஏமாற்ற தொடங்கிவிட்டார்கள். அதனால் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நமக்கு சாதகமாக வரலாம், இல்லை பாதகமாகவும் வரலாம் என்று மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி அனுப்பிவிட்டாராம் சபரீசன். இப்படி நேற்று மாலை திமுகவுக்கு கெட்ட செய்திகளாக வந்ததை அடுத்து சில ஊர்களில் உள்ள திமுகவினர் வாக்குச்சாவடிக்குள் புகுந்து வாக்கு இயந்திரங்களை திருடிச் செல்ல களமிறங்கி இருப்பதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் உள்ள நெடுவாசல் கிராமத்தில் ஓட்டுப்பதிவு முடிந்த பிறகு பெட்டிகளை சீல் வைக்கும் வேலைகளில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளார்கள். அப்போது அங்குள்ள வாக்குச்சாவடிகள் சில திமுக புள்ளிகள் இறங்கி அதிகாரிகளை மிரட்டியுள்ளார்கள். குறிப்பாக பல வாக்கு இயந்திரங்களை கையில் எடுத்தபடி அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார்கள். இதை பார்த்த அதிமுக பாஜக கட்சியினர் அவர்களை விரட்டிச் சென்றுள்ளார்கள். அதோடு காவல்துறைக்கும் தகவல் கொடுத்து நீண்ட தூரம் சென்று அந்த திமுக புள்ளிகளை விரட்டிச் சென்று பிடித்துள்ளார்கள். இப்படி சில இடங்களில் நேற்று மாலை 6 மணிக்கு பிறகு திமுகவுக்கு வெற்றி கிடைக்காது என்று கருதப்படும் தொகுதிகளில் வாக்குப்பெட்டிகளை அக்கட்சி ரவுடிகள் திருடிச் செல்லும் தில்லுமுள்ள ஆட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். ஆனால் திமுகவினரின் சீக்ரெட் வேலையை ஏற்கனவே நன்கறிந்த அதிமுக பாஜகவினர் அதை தடுத்து நிறுத்தி வாக்குப்பெட்டிகளை காப்பாற்றியுள்ளார்கள். என்றாலும் சில கிராமப்புறம் மற்றும் மலை பிரதேசங்களில் திமுகவினர் கைவரிசை காட்டியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த ஓட்டு பெட்டிகள் ஒருவேளை மீட்கப்படாமல் போனால் அந்த பகுதிகளில் மீண்டும் தேர்தல் நடத்த வேண்டும் என்றும் அங்குள்ள மக்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள். அந்த அளவுக்கு இந்த முறை திமுகவுக்கு தங்களது வெற்றியின் மீது சந்தேகம் ஏற்பட்டுவிட்டதால் எதையாவது ஒன்றை செய்து வெற்றி பெற வேண்டும், இல்லை என்றால் மறு தேர்தல் நடத்தும் அளவிற்கு குளறுபடிகளை செய்துவிட வேண்டும் என்பதற்கான வேலைகளில் அவர்கள் ஈடுபட்டு வருவதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன் காரணமாகவே வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டிருக்கும் இடங்களில் தற்போது 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழக காவல்துறையை சார்ந்தவர்கள் பாதுகாப்பில் நிறுத்தப்பட்டால் திமுகவுக்கு சாதகமான வேலையை செய்து விடுவார்கள் என்பதற்காக முழுக்க துணை ராணுவ படையை தமிழக தேர்தல் ஆணையம் பாதுகாப்பு பணியில் அமர்த்தி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி. மு.க. ஸ்டாலினுக்கு ஷாக்கிங் நியூஸ் கொடுத்த திமுக புள்ளிகள். அறிவாலய வார் ரூமில் நடந்த பரபரப்பு. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக வெற்றி பெறும் என்று அத்தனை உறுதியாக நம்பவில்லை. என்றாலும் அதற்கு முன்பு அதிமுக தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் ஆட்சி செய்திருந்ததால் ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி அலை காரணமாக கடுமையாக முயற்சி செய்தால்தான் வெற்றி பெற முடியும் என்று தீவிரம் காட்டினார். அந்த வகையில் கடந்த முறை எதிர்பாராத வகையில் மு.க. ஸ்டாலின் அறுதி பெரும்பான்மை தொகுதிகளில் வெற்றி பெற்றார். அதனால்தான் இந்த முறை அவருக்கு நம்பிக்கை அதிகரித்தது. தமிழ்நாட்டு மக்களிடத்தில் எப்படிப்பட்ட பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தார்
கொடுத்தாலும் அவர்கள் நம்புவார்கள் போலிருக்கே என்று இந்த முறையும் வாக்குறுதிகளை பட்டியல் போட்டு அடித்துவிட்டுள்ளார் மு.க.ஸ்டாலின். அவர் மட்டுமின்றி கனிமொழி, உதயநிதி போன்றவர்களும் தமிழ்நாடு முழுக்க சென்று மக்களிடத்தில் பொய் வாக்குறுதிகளை வாரி வழங்கினார்கள். அதோடு கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் வாக்குச்சாவடியில் ஓட்டளித்த மு.க.ஸ்டாலின் அதையடுத்து அப்படியே அண்ணா அறிவாலயத்துக்கு சென்றார். அங்கே அவருக்கு தேர்தல் வியூகம் வகுத்துக் கொடுத்த பிரசாந்த் கிஷோரை சந்தித்து வெற்றி நிலவரம் எப்படி இருக்கும் என்று கேட்டறிந்தார். அப்போது அவர் தனக்கு தமிழ்நாடு முழுக்க இருந்து வந்த தகவல்கள் அவரிடத்தில் கொடுத்து கண்டிப்பாக இந்த முறை திமுக வெற்றி பெறப் போகிறது என்று உறுதி கொடுத்து அனுப்பினார். இப்படிதான் நேற்றும் வாக்குச்சாவடியில் ஓட்டு போட்ட பிறகு வழக்கம் போல் அண்ணா அறிவாலயத்துக்கு சென்றுள்ளார் மு.க.ஸ்டாலின். அங்கு அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் வார் ரூமில் அவர் ஆய்வு செய்திருக்கிறார். அப்போது சட்டமன்ற தேர்தல் நிலவரம் எப்படி இருக்கும், மக்களின் மனநிலை எப்படி உள்ளது, திமுக ஓட்டுகளை விஜய் பிரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பது குறித்து அங்கு வந்து திமுக புள்ளிகள் மட்டுமின்றி வெளியூர்களில் உள்ள மாவட்ட செயலாளர்களிடத்திலும் கேட்டறிந்துள்ளார் மு.க.ஸ்டாலின். அப்போது அவருக்கு ரிப்போர்ட் கொடுத்த பெரும்பான்மையான திமுகவினர் இந்த முறை வெற்றி தோல்வி என்பது கணிக்க முடியாததாகவே உள்ளது, மக்களின் மனநிலையை பெரிய அளவில் மாறிப்போயிருக்கிறது. ஆனால் இப்போது விஜய் என்பவர் புதிதாக வந்திருப்பது திராவிட கட்சிகள் மீது அதிருப்தியில் இருக்கும் பெருவாரியான பெண்கள் அந்த பக்கம் மாறி நிற்கிறார்கள். அதனால் திமுக மட்டுமின்றி அதிமுகவின் ஓட்டுகளும் இந்த முறை சிதறுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது. ஆனால் அவர் எந்த அளவுக்கு திராவிட கட்சிகளின் ஓட்டுகளை பிரிக்கிறார் என்பது பொறுத்துதான் நம்முடைய வெற்றி தோல்வி முடிவாகும் என்று கூறிய திமுக மாவட்ட நிர்வாகிகள் திமுக மீதும் அதிருப்தி மனநிலை மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக கடந்த தேர்தலுக்கு முன்பு அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை என்று சொல்லிவிட்டு தேர்தலுக்கு பிறகு தகுதி வாய்ந்த மகளிருக்கு மட்டுமே என்று நாம் வாக்குறுதியை மாற்றிவிட்டோம். இது உரிமை தொகை கிடைக்காத பெண்கள் மத்தியில் திமுக மீது அதிருப்தியை அதிகப்படுத்திவிட்டது. அதிமுகவும் தாங்கள் வெற்றி பெற்றால் 2000 ரூபாய் உரிமை தொகை என்று அறிவித்து விட்டதால் திமுக அரசு மூலம் உரிமை தொகை பெறாத பெண்கள் இந்த முறை அதிமுகவுக்கு வாக்களித்துள்ளார்கள். அதனால் பெண்களின் ஓட்டுகள் கணிசமான அளவு அதிமுகவுக்கு போய்விட்டது. இதை வைத்து பார்க்கும்போது 100% திமுக வெற்றி பெற்றுவிடும் என்று சொல்வதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்கிறது. அதோடு திமுக மற்ற கட்சிகளை விட கூடுதலான தொகுதிகளில் வெற்றி பெற்றாலும் கூட கூட்டணி கட்சிகளின் தொகுதிகளையும் பெற்றுதான் ஆட்சி அமைக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அப்படிதான் இந்த முறை கள நிலவரம் உள்ளது என்று மு.க.ஸ்டாலினுக்கு திமுக நிர்வாகிகள் ஒரு ஷாக்கிங் நியூஸ் கொடுத்துள்ளார்களாம். ஈரானுக்கு இந்தியர்கள் செல்ல தடை போட்ட மத்திய அரசு அமெரிக்கா ஈரான் நாடுகளுக்கிடையே போர் நடைபெற்று வந்த நிலையில் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளார்கள். ஆனால் இந்த போர் நடைபெற்று வந்தபோது ஈரான் நாட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான இந்தியர்களை மத்திய அரசு அழைத்து வந்தது. இந்த நிலையில் தற்போது ஈரான் தாங்கள் விமான சேவையை மீண்டும் தொடங்கியிருப்பதாக அறிவித்திருக்கிறது. இதையடுத்து இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள் மீண்டும் அங்கு செல்ல தயாரானார்கள். ஆனால் ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் அதற்கு தடை போட்டிருக்கிறது. அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் ஈரானில் விமான போக்குவரத்து தொடங்குவதாக அந்நாடு அறிவித்தாலும் விமான சேவைகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுத்தான் வருகிறது. அதனால் இப்போதைக்கு வான்வழி மூலமோ தரைவழி மூலமோ இந்தியர்கள் யாரும் ஈரானுக்கு பயணிக்க வேண்டாம் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.